Hi friends, welcome back to Sathya Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போறோம். நான் வந்துட்டு என்ன ரெசிபி செய்ய போறேன் அப்படினா 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பேக்கரியில நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஆப்பிள் கேக் தான் வந்து நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஆப்பிள் கேக் வந்து நம்ம வந்து வீட்லயே ஈஸியா வந்து செஞ்சிரலாம். அதுக்கு வந்து ரொம்பவே குறைவான இன்கிரிடியன்ட்ஸ் தான் வந்து தேவைப்படும். இப்போ வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்த்தறலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பிள் கேக் செய்யறதுக்காக என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக தான் தேவைப்பட்டிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க ஆப்பிள் கேக் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸ்டவ்வில் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 1/2 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம வந்து பாகு மாதிரி காய்ச்சணும். எந்த கன்சிஸ்டன்சியில் காய்ச்சணும் அப்படின்னா நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கெலாம் காய்ச்சுவோம் இல்லைங்களா பாகு, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம வந்து காய்ச்சிக்கணும். கம்பி பதம் வரைக்கும் விட வேண்டியதில்லை. பாவு வந்து நல்லா பிசுபிசுப்பு தன்மையோடு இருந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாவு பிசுபிசுப்பு தன்மைக்கு வந்துடுச்சு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் இந்த பாகு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாகில் அந்த கொக்கோ பவுட்ரு வந்து எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டவ் வந்து ஆஃபில் தாங்க இருக்கணும். மறந்து போய் கூட ஆன் பண்ணி வச்சிடாதீங்க. கொக்கோ பவுட்ரு வந்து பாவில் நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா இது கூட நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். டெசிகேட்டட் கோகனட் வந்து வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். இப்போ இதை ஆட் பண்ணி இதுவும் நல்லா பாகு கூட கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டெசிகேட்டட் கோகனட் வந்துட்டு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம், தப்பில்லை. டெசிகேட்டட் கோகனட் வந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இது கூட இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் ஒரு 5 பிரெட் ஸ்லைஸை எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரெட் கம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே வந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 சின்ன பீசஸ் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அன்சால்டட் பட்டர் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெனிலா எசன்ஸ். டியூட்டி ஃப்ரூட்டியும் வெனிலா எசன்ஸும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று கலந்து வரணும். அது வரைக்கும் நல்லா இதை வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பட்டர் அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா வந்து கலந்து வந்துருச்சு. பட்டரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மிக்சிங் வந்து நல்லா ஆறணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹாலில் கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சுருந்தேன். கிருத்திக் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவசரம், இதை சீக்கிரமாக சாப்பிட கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான் செஞ்சிட்ருக்கும் போதே. இப்போ வந்து ஆறுறதுக்காக வச்சுருக்கேன். அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டேய், எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காதடா. இந்த என்னை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத போ. நீ யார் இது? டாடி மம்மி? சரி, நீ போய் மம்மி வீடியோ பார்த்துட்டு போ. நீ போயிட்ட மம்மியோட வீடியோ வந்து நீ பார்த்துக்கிட்டுரு. நீ போய் மம்மி வீடியோ பார்த்துக்கிட்டு போ. இந்தா போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா ஸ்டுடியோ. நீ போய் பார்த்துக்கிட்டு அம்மா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், நல்லா ஆறட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஆப்பிள் கேக் கிடைக்கும். போ.
உங்களுக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு அந்த மிக்சிங் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் அப்படி இல்லைனாக்கா நம்ம பிரெட் க்ரம்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து இந்த மிக்சிங் வந்து வந்துடும். இப்போ வந்து இந்த மிக்சிங் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அதுக்கப்புறமா டெசிகேட்டட் கோகோனட்டில் நம்ம வந்து கோட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா வந்து பட்டர் வந்து நம்ம வந்து கையில் தடவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த ஆப்பிள் கேக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த ஆப்பிள் கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, நம்ம வந்து ஒரு வழியாக ஆப்பிள் கேக் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து கிருத்திக்கு கொடுக்கலாம். அவன் வந்து அது ஆறுறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு கொடுக்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்னு பார்க்கலாம். நம்ம தரேன் முதல்ல மொபைல் ஆஃப் பண்ண அப்போ தான் தருவேன். இரு நான் ஊட்டி விட்றேன். ஃபஸ்ட்டு நான் ஊட்டி விட்றேன். எப்படி இருக்கு? அதை ஆடாமல் சொல்லு. டேடி கடையில் வாங்கிட்டு வர மாதிரியே இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்கா? வேறு மாதிரி இருக்கா? கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருக்கா இல்லை டேஸ்ட் கம்மியாக இருக்கா? டேஸ்ட் கம்மியாக இருக்குதா? அடப்பாவி. எங்க இன்னொரு வாய் சாப்பிட்டுட்டு சொல்லு. இப்போ சொல்லு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்கா? சரி, அப்போ கேக் நல்லா இருக்குதுன்னா என்ன சொல்லணும்? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. வீடியோக்கு என்ன சொல்லணும்? வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அச்சா, கமெண்ட் யார் பண்ணுவா? வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.